அடுத்த மாதம் ஜூலை மாதம் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும். கைது சம்பவங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். எத்தனை கூடாரங்கள் அமைத்தாலும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் செய்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடைவிடாது தொடரும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது குறித்தும் பார்க்கலாம். நேற்று ஒரே நாளில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10 பேரில் ஆபத்தான சில குற்றவாளிகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரிவாக பார்க்கலாம். செம்மணி மனித புதைகுழி பகுதியில் நேற்று ஒரே நாளில் 9 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் 2 கருத்தோவியங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்தோவியங்கள் தான். விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில இவர்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலை சம்பந்தப்பட்ட கருத்தோவியங்கள். எனவே அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2026 புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இந்த மாதம் ஜூன் மாதம் சுரேசாலை அவர்கள் பரபரப்பாக பேசப்படுற மாதிரி அவருடைய கைது சம்பவம், விசாரணைகள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, பிறகு அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் என்று சொல்லி இப்போ ஒரே பரபரப்பாக போய்கொண்டு தானே. எனவே இந்த ஜூன் மாதம் எப்படி சுரேசாலை என்று சொல்லி நாங்கள் திரும்ப கதைச்சு கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த மாதம் ஜூலை மாதம் ராஜபக்ச குடும்பத்தை பற்றி கதைப்போம் என்று சொல்லி கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னு சொன்னால் அடுத்த மாதம் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு ஒரு தீர்க்கமான முக்கியமான மாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோத்தாபய ராஜபக்ச அவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு தானே. எனவே எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி இப்போ நாட்கள் எண்ணப்படுது. எந்த நேரத்திலும் அந்த கைது நடக்கலாம் என்று சொல்லி இங்கால ஒரு பக்கம் சுரேசாலை விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குறார், இல்லை சில பல உண்மைகளை மறைச்சு கொண்டிருக்கார் தானே சொல்லப்படுது. எனவே சுரேசாலையிட்ட கேட்குறதும் பார்க்க நேரடியாக கோத்தாபய ராஜபக்சட்டையே கேட்கலாம் என்று சொல்லி போட்டு அவர் எந்த வேளையிலும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி ஒரு நிலப்பாடு இருக்குது. அது ஒரு பக்கம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் நாமல் ராஜபக்சவுக்கும் யோசித ராஜபக்சவுக்கும் மிக முக்கியமான 2 வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருப்பதாக சொல்லப்படுது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவுக்கு வழக்கு இருக்குது. அந்த கிறிஸ் கட்டடம் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதில் 70 மில்லியன் ரூபாய் காசை மோசடி செய்தார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. எனவே ஜூலை மாதம் 7ஆம் தேதி பெரும்பாலும் தீர்ப்பு அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட அடுத்த கட்டமாக நாமல் ராஜபக்சவுக்கு என்ன நடக்கும்? எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முன்கூட்டியே சொல்லக்கூடாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு பிறகு 2 நாள் கழித்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி யோசித ராஜபக்சவுக்கு வழக்கு. அதுவும் கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. அதாவது 5 காணிகளை மோசடி செய்தார். அதன் மூலம் 73 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தினார் அரசாங்கத்துக்கு என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கு ஜூலை மாதம் 9ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. எனவே கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள அடுத்த மாதம் ராஜபக்ச மாதம் என்று சொல்லி அவைக்கு நல்ல தரமான சம்பவங்கள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் இன்றைக்கு புதன்கிழமை யோசித ராஜபக்சவுக்கு இன்னும் ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அவருக்கும் அவருடைய பாட்டி டெய்சி பாட்டி இருக்கிறாதானே, 2 பேருக்கும் இன்றைக்கு ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. இது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த மணி லாண்ட்ரிங், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி அந்த பாட்டியின் அக்கௌண்ட்டில் போட்டார்னு சொல்லி வழக்கு இருக்குது தானே. இந்த வழக்கு தனி வழக்கு. அடுத்த மாதம் வரப்போதில்ல, அது இன்னும் ஒரு வழக்கு. அது வேற இது வேற. ஊறிப்பட்ட வழக்குகளை வாங்கி வச்சுக்கொண்டு இந்த செய்தி சொல்கிற எங்களுக்கே ஒரு குழப்பமாக கிடக்குது. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான வழக்கு இருக்குது. ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை வழக்கு இருக்குல்லோ, அது தனி கேஸ். இந்த மாதிரி ஒரே வழக்குகள்லாம் மாற்றி அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே ஜூலை மாதம் ராஜபக்ச மாதம் என்று சொல்லி இப்போவே எதிர்வு கூறப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச, அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால், நீங்கள் கூடாரம் அமையுங்க, உண்ணாவிரதம் இருங்க, சத்தியாகிரகம் பண்ணுங்க, என்னத்தையாவது பண்ணுங்க, ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் இடைவிடாது நடக்கும். நீங்கள் எத்தனை கூடாரம் வேணுமென்றாலும் போடுங்க, எங்களுக்கு அதை பற்றி அக்கறையே கிடையாது, வழக்கு விசாரணை தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச அவர்கள். ஏன் சொல்லுங்க அப்போ, இவள் கொஞ்சம் பேர் போராட்டம் நடத்தி இந்த வழக்கு எப்படியாவது ஸ்டாப் பண்ணலாம் என்று சொல்லி ட்ரை பண்ணினோம், அது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கார் டாக்டர் நலிந்த ஜெயதிச. என்னண்டா இப்போ சுரேசாலை இதுக்கு பயப்படுறார்.
எதுக்கு வந்து பயப்படுறீங்கள்? சாகணும் மாதிரி கிடக்குது, உயிரை விடணும் மாதிரி கிடக்குறதுக்கு ட்ராமா போடுறீங்க. நீங்கள் ஒரு பிழையும் விடையில என்று சொன்னால் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியானே. பிழையில் என்று சொன்னால் உங்களை வந்து ரிலீஸ் பண்ண போயினும். அதை விட்டுட்டு ஏன் கிடந்து பதறீங்கள், ஏன் துடிக்கிறீங்கள்? அப்போ ஏதோ செய்த வழியத்தானே என்று சொல்லி அமைச்சர் கேட்டுக்கார். அடுத்தது இந்த பிடிஏ இருக்குத்தானே, பயங்கரவாத தடைச்சட்டம், அதுக்கு கீழே ஒருவர் கைது செய்யப்பட்டா அவருக்கு என்ன நடக்கும்ன்றது இந்த உலகத்தில் யாருக்கு தெரியுதோ இல்லையோ சுரேசாலைக்கு நல்ல வடிவாக தெரியும். அது உண்மைதானே? ஏனென்றா அவரே எத்தனையோ பேரை கைது செய்த எல்லாருமே வந்து உயிரோடு இருக்கணுமான்றதே பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட சட்டம் தானே பயங்கரவாத தடைச்சட்டம். எனவே அதில் கைது செய்ததுக்கு இந்த பாடுபடுறீங்கள். மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு தான் இந்த சட்டத்தை பற்றி தெரியணும். எனவே நீங்களே அப்படி சொல்லலாமான்னு சொல்லி டாக்டர் நலிந்த ஜெயதிஸை வந்து கேள்வி எழுப்பியிருக்கார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை அவர் சுட்டி காட்டியிருக்கார். இது நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன விஷயம்தான். என்னென்னு சொன்னால், பிப்ரவரி மாதம் 27 சுரேசாலே கைது செய்யப்பட்டவர். மே மாதம் 27 வரைக்கும் 3 மாதங்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருந்த இடமும் தெரியாது, ஒரு சத்தம் மூச்சு பேச்சு ஒன்றும் இல்லாமல் இருந்தவர். சித்திரவதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேசாமல் இருந்தவர். இன்றைக்கு கோத்தாபய ராஜபக்சவுக்கு பயண தடை விதிக்கப்பட்டதோ அண்டையிலிருந்து எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கு விளங்காதா இங்கே என்ன நடந்துருக்குன்னு சொல்லி? எனவே இவன் பிரச்சனை வந்து சுரேசாலைக்கு பிரச்சனை கிடையாது, கோத்தாபய ராஜபக்சவை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் பிரச்சனை. என்னென்னா அடுத்த மாதம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது இவியல் வந்து இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த காடையர்கள், இனவாதிகள், இந்த குரூப் இருக்கு தானே, கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே, அவையில பிடிச்சி தூண்டி விட்டு ஏதாவது கலவரங்கள் வன்முறைகளையும் சிலவளை தூண்டலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி புலனாய்வு பிரிவினர் அதை வந்து கண்ணும் கருத்துமாக அவதானித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் ஏதாவது செய்து விட்டுருவார்கள், நாட்டை குழப்பம் ஏதாவது செய்யக்கூடும். எனவே அதை எப்படியாவது தடுக்கணும் என்றதுக்காக புலனாய்வு அமைப்புகள் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நேற்று அதிகாலை வேளையில் கொழும்பினுடைய வெவ்வேறு பகுதிகளில் சுற்றி வளைப்பு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டதில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 பேரில் வந்து 8 பேர் ஒரே கேங்காம், ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள். போதைப்பொருள் கடத்துறது, பாதாள உலக குழு நடவடிக்கை என்று சொல்லி ஒரே குழுவைச் சேர்ந்தவர்களாம். அந்த குழுவைச் சேர்ந்தவர்களுடைய தலைவன் வந்து வெளிநாட்டில் பதுங்கி இருக்காராம். இவர்கள் உள்நாட்டில் வந்து பிடிபட்டிருக்கிறார்கள். நேற்று அதிகாலை நேரத்தில் கல்கிசை, தெஹிவளை, அங்குலானை போன்ற பகுதிகளில் வந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு தான் இந்த 10 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். செம்மணி மனித புதை குழியினுடைய அகழ்வு பணிகளினுடைய 20வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தன. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 9 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. அதில் வந்து 8 வந்து சின்ன பிள்ளைன்ற எலும்புக்கூடுகள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அது மிகப்பெரிய ஒரு துயரத்தை வந்து உருவாக்கி இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசாக எலும்புக்கூடுகள் தோண்ட வந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இன்னும் எத்தனை மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கணும்னு தெரியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன சம்பவத்தில் கொண்டு வந்து புதைக்கப்பட்டார்கள்? எப்போ நடந்தது? எக்ஸாக்டாக இன்ன திகதியில் எங்கே நடந்ததுன்னு சொல்லி இனி அந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்து காலஞ்செல்லும் அது ஆய்வு செய்து முடிக்கிறதுக்கு அந்த பகுப்பாய்வெல்லாம் செய்து அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கு தானே இப்போ பழைய பேப்பரில் தட்டி பார்க்கலாம். அந்த காலத்து ஈழநாடு முதல்ல தட்டி பார்க்கலாம் தெரியும் என்னென்ன டேட்டில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. அந்த சம்பவங்களோட இந்த எலும்புக்கூட்டுக்கான ஒரு திகதியோட கண்டுபிடிக்கலாம். அந்த எலும்புக்கூட்டை வச்சு அதையும் இதையும் பொருத்தி பார்த்து அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரத்துக்கு கனகாலம் செல்லும். இருந்தாலும் அந்த விசாரணைகள் எல்லாம் ஒழுங்கான முறையில் நடந்து என்ன நடந்ததுன்றதை பொதுமக்களுக்கு உள்ளபடி சொல்லணும்ன்றதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று பாராளுமன்றத்தில் பயங்கர காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்தன. மிக முக்கியமாக சுரேசாலையை காப்பாற்றுறோம் என்று சொல்லிக்கொண்டு கோத்தாபய ராஜபக்சவை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஒரு நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது தானே, கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால். அந்த நாடகம் சம்பந்தமாக பயங்கர காரசாரமான விவாதம் எல்லாம் போனது. இதுக்குள்ளே கொஞ்சம் பேர் என்ன செய்ய சொன்னால் பூசை நடத்தினவையாம். அதாவது விகாரையில் நடத்துகிற பூசை என்னது, போதி பூசை என்று சொல்லி அந்த பூசை வந்து நடத்திக்கணும். அப்போ வந்து அது சம்பந்தமாக நேற்று பாராளுமன்றத்தில் பயங்கர காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன அவளும் என்ன சொன்னான்னு சொன்னால், என்ன பூசியெல்லாம் செய்றீங்க இந்த குற்றவாளிகளுக்கு? நாட்டில் ஈசக்கூண்டு தாக்குதல் விசாரணையை நடத்த சொல்லி எல்லா மக்களும் கேட்கினோம். நாங்கள் வந்து நேர்மையான முறையில் விசாரணைகளை முன்னெடுக்கிறோம். நீங்கள் என்ன செய்யறேன்னு சொன்னால் பூசை செய்து கொண்டு இருக்கிறீங்கள். இதெல்லாம் ஒரு மனச்சாட்சி உள்ளாக்கள் செய்கிற வேலையான்னு சொல்லி அவள் வந்து கொஞ்சம் கோபமாக தான் பேசினவா. உடனே நாமல் ராஜபக்ச சுட்டுவிட்டது. ஏன்னா அவருக்கு தானே சுடும் கட்டாயம். அவர் எழுப்பி சொன்னார், ஏன் பூசை செய்தால் என்ன பிள்ளை? நாங்கள் பூசை செய்யக்கூடாதா? நாங்கள் போதி பூசை செய்யக்கூடாதா? நாங்கள் இராணுவத்தினருக்காக தானே செய்து, நாங்கள் இராணுவம் நல்லா இருக்கணும் என்றதுக்காக. யார் இராணுவம்? சுரேசாலைக்கு பூசையை செய்து போட்டு ஏதோ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இராணுவத்தினருக்கும் பூசை செய்த மாதிரி நாங்கள் இராணுவத்துக்கு தானே பூசை செய்கிறாங்கள். அதில் என்ன தப்பா? ஏன் பூசை செய்கிறதுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி நாமல் ராஜபக்ச ஒழும்பி நின்று சும்மா மின்னி முழக்கினவர்.
அதை கேட்டால் கேட்குறாங்களுக்கு கட்டாயம் கோவம் தான் பெறும். அவா என்ன சொல்கிறா, நீ என்ன சொல்கிற? அவா சொல்கிறா எதுக்கு குற்றவாளிகளுக்கு பூசை செய்கிறாண்டு, அதுக்கு இவ சொல்கிறார் நாங்கள் இராணுவத்துக்கு தான் நீ பூசை செய்கிறாங்கன்னு சொல்லி. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படியான அறிவாளிகள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நாட்டின ஜனாதிபதியாக வரணுமென்ற ஆசையும் அவருக்கு இருக்காம். எனவே இப்படி பயங்கர காரசாரமான விவாதங்கள் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியங்கள். இதில் முதலாவது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 4 பேர் நிற்கினோம். ஆக்களோட கோலங்களை பார்த்தாலே விளங்குது. எல்லாம் எல்லாம் ரவுடிகளும் மாஃபியாக்களும் இந்த மாதிரியான ஆக்கள்லாம், இந்த மாதிரி கும்பலான. அதில் ஒரு ஆள் கண்ணை கட்டி ஏதோ கருப்பு துணியால் கண்ணெல்லாம் கட்டி வச்சுக்கார். இந்த 4 பேரும் சேர்ந்து சாலே சாலே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கத்தி குளறினம். சுரேஷ் சாலைக்காக அழியினமாம் என்று சொல்லி கீழே பாருங்கோ. ஒரு ஆளுக்கு ஒரு நீளமான வால் ஒன்று இருக்குது. அந்த 2 பேருக்கு வால் இருக்குது. ஒரு வாழை பார்த்தா முதலே இந்த வால் மாதிரி கிடக்கு. அப்போ முதல்ல கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்கிறானே அதுதான் இது. மற்ற ஆளுடைய வாழை பார்த்தா நரி மாதிரி கிடக்கு கிட்டத்தட்ட. எனவே நரிக்குணங்கள் கொண்டாக்கள் தான் அரசியல்வாதிகள் என்று சொல்லி அதைத்தான் குறிக்குது நினைக்கிறேன். இவ்வளோ பேர் முன்னுக்கு நிற்கிறவற்ற களத்தில் சிவப்பு கலர் துண்டு, அந்த துண்டு ராஜபக்ச குடும்பத்தின துண்டு தொங்குது. எனவே இவை எல்லாரும் சேர்ந்து சாலைக்காக ஒப்பாரி வைக்கணும், சாலை சாலை என்று சொல்லி. இது முதலாவது கருத்து. அடுத்தது 2வது கர்த்தவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு போர்டு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்று சொல்லி அந்த விசாரணையை நோக்கி அந்த பாத தடங்கள் கீறப்பட்டிருக்கிறது. அங்கால பார்த்தா ஒரு குகை மாதிரி ஒன்று கிடக்குது. அந்த குகையை நோக்கி போகுது. இந்த பாத தடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது மனுஷற்ற தடம் மாதிரி கிடக்குது, சிலது பார்த்தா ஏதோ மிருகங்களில் தடம் மாதிரியும் கிடக்குது. எல்லாத்தையும் குந்தி இருந்தோண்டு 3 பேர் அழிக்கணும். 6 ஆக்கள்னு பார்த்தா திலித் ஜெயவீர, உதய கம்மன் பில, மற்றது விமல் வீரவன்ச. இந்த 3 பேர் சேர்ந்துட்டு அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம். அழிக்க இயலாது, பட் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம். இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.